Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing John Keats' famous Ode to a Nightingale, which was published in 1820, but it was written in 1819. It is called uh, one of the famous odes written by John Keats. There were 6 odes which were written by John Keats in 1819, and it was published in what magazine? What is the name of the magazine in which it was published? It was called the Annals of Fine Arts. And that was the magazine in which it was published in July 1820. And this poem, actually, Ode to a Nightingale, celebrates the ability of music to raise the mood of the listener. கேட்பவரின் மனநிலையை அந்த சங்கீதமானது அல்லது ஒரு பறவையின் சப்தமானது மாற்ற வல்லது அப்படிங்கறத நமக்கு காட்டுவதற்காக எழுதப்பட்ட ஒரு போயம்னு சொல்லலாம். ஸோ த பவர் ஆஃப் மியூசிக் டு சேஞ்ச் த மூட், அது ஒரு தீம். நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த ஆத்தர் இஸ் கமெண்டிங் ஆன் த கண்டெம்பரரி லைஃப். ஜான் கீட்ஸ் வந்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இருந்த மக்களுடைய அந்த லைஃப் ஸ்டைலை வந்து மிகவும் பிடிக்காம என்ன பண்றாரு, he is actually decrying that lifestyle. What kind of lifestyle அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is materialism which he decries, which he dislikes, and he calls that as a feverish life, as a life of fret. இதுதான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, அந்த மாதிரி ஒரு லைஃப்ல இருந்து ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்கர்ஷன் அப்படின்னா, it is by listening to the music we can come out of all the sufferings அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஒரு பறவையின் சப்தம் கேட்கறது, அந்த பறவையின் சப்தத்தை கேட்டோன்னு என்ன சொல்றாரு, உன்ன மாதிரி நானும் ஒரு பறவையா மாறணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அப்ப இந்த பறவையா மாறணும்னா எப்படி ஆகுறது அப்படின்னா, அந்த காலகட்டத்துல ஒரு ஸ்பிரிட்டா மாறணும் அப்படின்னா, அல்லது ஒரு ஸ்பிரிட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா, Sir, not audible, sir. So John Keats wanted to fly with the nightingale, but எப்படி பறக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரால் ஒரு பறவையா மாற முடியாது, இந்த பாடியை விட்டு போக முடியாது. அப்போ ஒயின் குடிச்சிட்டு போலாமா அப்படின்னு அந்த ஒயினை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் ஒரு ப்ரீவியஸ் பாசேஜ். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அடுத்த ஸ்டான்ஸால, நோ ஐ எம் நாட் கோயிங் டு டேக் ஒயின், பட் அந்த ஒயின் குடிச்சிட்டு போனானா ஒரு குடிகாரன்னு சொல்லிடுவாங்க, they will call me as a drunkard, but I am a poet, a dignified person. எனக்கிட்ட ஒரு பவர் இருக்கு. What is the power that is in the hands of the poet? Spirit of poesy. Yeah, it is called it's called the poetic imagination, poesy, the wings of a poesy. Using that, I will fly with you அப்படின்னு சொல்லிட்டே பேசும்பொழுது என்ன சொல்றாரு, I have already become a spirit and I'm flying with you அப்படின்னு சொல்லிட்டு he is flying, he is imagining himself flying with the nightingale. இப்ப நைட்டிங்கேல் கூட அவர் வானத்துல பறக்கிற மாதிரியும், வானத்திலிருந்து உலகத்தை அவர் பார்ப்பது போலாகவும் என்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு வர்ணனை தான் அடுத்த ஸ்டான்ஸா. ஓகே, so he is seeing the world from a higher altitude. இப்போ ஒரு ப்ரீவியஸ் ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா, towards the end of that stanza அவர் சொல்றாரு பாருங்க, he is describing the time. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is night time, and what does he see there? Night is tender, ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் நைட் டைம்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே ரொமான்டிக் ஒயின்ல கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்றாரு. நைட் டைம்ல என்ன இருக்கும், நைட் ஸ்கைல மூன் இருக்கும், அண்ட் மூனை வந்து he is personifying into the queen who is seated on the throne. What is the throne of where the moon is? இப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். Moon is the queen. What is the throne of the queen? கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். In sky. It is the sky which is the throne, and there is a palace. And the palace, the palace nalum throne nalum aduna. So palace is the sky,
அதுல ஒரு பேலஸ் அப்படின்னா ஒரு குயின் இருந்தா ஒரு கிங் இருந்தா அவரை சுத்தி எப்பொழுதுமே கோட்டியர்ஸ் இருப்பாங்க. ஹூ ஆர் த கோட்டியர்ஸ் அப்படிங்கும் போது கிளஸ்டர்ட் அரவுண்ட், அப்படியே மொய் மொயின்னு நிறைய பேர் முச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மூணை. யாரு அப்படின்னா ஸ்டாரி ஃபேஸ். ஓகே, ஒரு குயின் கிங்னு சொல்லியிருந்தா அவர் என்ன பண்ணி சொல்லியிருப்பாரு, கோர்டியஸ்னு எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருப்பாரு. ஆனா குயின்னு சொல்லும் பொழுது இமீடியட்டா நார்மலி குயின் வில் ஹேவ் மெனி attending maids. இங்க என்ன சொல்றாருன்னா ஒரு queen of higher order will always have fairies who will accompany the queen, a sublime queen. ஒரு ஹையஸ்ட் பியூட்டி, பியூட்டிஃபுல் குயினுக்கு கூட எப்பொழுதுமே இந்த மித்தாலஜி, இது வந்து கொஞ்சம் மித்தாலஜிக்கல் எலிமெண்ட்ஸ் கொண்டு வர்றாரு. Okay, somebody is telling that the voice is breaking. Is it for everybody, teachers? No, sir. Okay, அப்போ there is network issue there. Kindly check it out, teachers. Okay, இப்போ there are clusters அப்படிங்கும்போது he is referring to star studded sky. ஸ்கை ஃபுல்லா நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க மேல எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைட்டா இருக்கு. ஆனா அப்படியே கீழே பாக்குறாரு, ஒரு பேர்டா பறந்துகிட்டு இருக்காரு, நைட்டிங்கேலோட அவரும் ஒரு பேர்டு மாதிரி பறந்துகிட்டு இருக்காரு. மேல பாக்குறாரு எல்லாம் பிரைட்டா இருக்கு, கீழே உலகத்தை பாக்குறாரு. He looks down towards the earth. He finds there is no light in the earth. This is a paradox. எப்படி சார் மேல லைட் இருக்கும்போது கீழே லைட் இல்லை அப்படின்னா, கீழேயும் லைட் இருந்திருக்கும். ஆனா he is describing symbolically that there is no light in the earth, which means the earth is filled with darkness. What is this darkness அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is referring to valueless life, a life which is devoid of virtue, which is devoid of values because of materialism. தமிழ்ல மெட்டீரியலிசம்னா என்னன்னு சொல்றோம் டீச்சர்ஸ்? What do you mean by materialism? Giving importance to external pleasure. Yeah, giving importance to what is it, material pleasure. இத தமிழ்ல பொருள் முதல்வாதம் அப்படின்னு சொல்றாங்க. பொருள் முதல்வாதம் அப்படின்னா பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, மனிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. அப்ப பொருட்களுக்கு, அந்த பொருட்களை நம்ம சேர்க்கிறதுனால வரக்கூடிய சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா அந்த பொருள்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை உறவுகளுக்கு கொடுக்கறது இல்ல. அப்ப உறவுகள் அங்கே மடிந்து கொண்டு இருக்கின்றன. அதுதான் அங்க நடந்துகிட்டு இருந்தது. பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல உறவுகளுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கல. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா பவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்து கொண்டு இருந்தான். அந்த ஒரு சூழ்நிலையில தான் இவருக்கு அப்படியே உலகமே இருண்டு போன மாதிரி ஒரு காட்சி இவருக்கு கிடைக்குது. அப்ப என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல ஒரே ஒரு நல்ல விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, God is trying to touch the world through nature, but many people were unaware of that spiritual touch. Okay, யாருக்கு மட்டும்தான் அந்த ஸ்பிரிச்சுவல் டச் ஃபீல் பண்ண முடியும்? only those who are dreaming can see the divine light. மற்றவர்களுக்கு அந்த டிவைன் லைட் தெரியாது அப்படின்னு அந்த ப்ரீவியஸ் ஸ்டான்ஸ்ல சொல்லிட்டு now we move on to இந்த ஒரு ஸ்டான்ஸா. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜான் கீட்ஸ் தான் நம்ம ஸ்பீக்கர். ஜான் கீட்ஸ் இஸ் ஃப்ளையிங் வித் நைட்டிங்கேல். எங்க பறக்கிறாரு அப்படின்னா ரொம்ப உயரத்துக்கு போயிட்டாரு. he has gone to an higher altitude. ரொம்ப உயரத்துக்கு போயிட்டாரு. அங்க இருந்து இப்ப திருப்பி கீழே பாக்குறாரு. அங்க கீழே பார்த்து இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த இயற்கை உலகத்தை பாக்குறாரு. மனித உலகத்தை பார்க்க விரும்பல அவரு. ஏன் அப்படின்னா மனித உலகம் வந்து என்னாச்சு, அக்கிரமத்தால மலிந்து போய் இருண்டான ஒரு இருள் நிறைந்த உலகமா மாறிடுச்சு. Now he is looking at nature because he is a romantic poet. அப்படிதானே டீச்சர்ஸ்? ஜான் கீட்ஸ் ஒரு ரொமான்டிக் போயிட் தானே? Yes, sir. Yes, sir. அப்ப he is going to describe the romantic aspect of nature. என்ன சொல்றாரு, இவ்வளவு உயரத்துல இருந்து பாக்குறேன், I cannot see what kind of flowers are at my feet. என் காலுக்கு கீழே என்ன கைண்ட் ஆஃப் ஃப்ளவர் இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப உயரத்துக்கு போயிட்டாரு. கீழே பறந்திருந்தா இது இந்த ஃப்ளவர்னு சொல்லியிருப்பாரு. அதனால ரொம்ப உயரத்துக்கு போயிட்டாரு. He is not able to sense the soft incense that hangs upon the bough. bough அப்படின்னா branches. ஒரு மரம் இருந்ததுன்னா மர கிளைகள்ல நிறைய பூக்கள் பூத்திருக்கும். அதுல இருந்து நல்ல ஒரு என்ன சொல்றோம், ஒரு வாசனை வரும். அந்த வாசனையெல்லாம் நுகர முடியாத ஒரு உயரத்திற்கு போயிட்டேன்.
அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றாருன்னா அங்க இருந்து நான் கெஸ் பண்ணி சொல்றேன், எனக்கு தெரியும் நேச்சர்ல என்னென்ன ஃப்ளவர்ஸ் எந்த சீசன்ல வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கீழே பார்க்கும்போது எல்லாமே இருளா தான் இருக்கு, பட் ஈவன் பியாண்ட் திஸ் டார்க்னஸ் ஐ கேன் சென்ஸ் தட் நேச்சர் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இயற்கை ரொம்ப அழகா இருக்கு. என் தேவன் ஒரு சாங் இருக்கு இல்லையா, எத்தனை அழகு இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை பத்தி சொல்லும் பொழுது, கடவுள் படைத்த உலகம் எத்தனை அழகான உலகம் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன சொல்றாருன்னா, there are many seasons in the world. Okay, there are many seasons in the world and I can see the grass. என்னால புல்ல பார்க்க முடியுது. கொஞ்சம் கூர்ந்து பார்க்கறாரு. மேல இருந்து இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கற்பனைகளை பார்க்கறாரு. இந்த உலகம் மிகவும் அழகாக இருக்கு. He is able to see the thicket. Thicketனா woods. Then he is able to see the fruit tree wild. அதை மாத்தி சொல்லியிருக்கணும், வைல்டு ஃப்ரூட் ட்ரீன்னு சொல்லியிருக்கணும். ஆனா என்ன பண்ணியிருக்காரு, அட்ஜெக்டிவ் தூக்கி பின்னாடி போட்டிருக்காரு. அட்ஜெக்டிவ்க்கு இன்னொரு பேரு எபிதெட். இந்த எபிதெட் தூக்கி பின்னாடி போட்டிருக்காரு. இட்ஸ் a poetic technique called என்ன டெக்னிக்? It is called the technique of inversion. Normally poets use this technique in order to create music. Why inversion அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இந்த அட்ஜெக்டிவ் ஆக்சுவலா இங்க போயிருக்கணும், த வைல்ட் ஃப்ரூட் ட்ரீ அப்படின்னு இங்க வந்திருக்கணும். ஆனா நம்மால என்ன பண்ணிருக்காரு, வைல்டு தூக்கி பின்னாடி போட்டிருக்கிறார். எதுக்காக போட்டிருக்காரு? இன் ஆர்டர் டு கிரியேட் மியூசிக். So there is a technique which is adopted. அப்ப டெக்னிக் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை ஆன்சர் பண்ற அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர்ட் ஆயிடணும். ஏன்னா யூனிட் 10 இஸ் அப்ளிகேஷன் ஓரியன்டட் யூனிட். அந்த யூனிட்டை இங்க இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல நீங்க அந்த 8th இருந்து 10th வரைக்கும் இருக்க கிராமர், அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களையும் பார்த்துக்கோங்க. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நமக்கு பிரிஸ்கிரைப்டு டெக்ஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், அப்புறம் அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இதுல இருந்து கொஸ்டின் வரும்னு எனக்கு ஒரு சின்னதா ஒரு இன்ட்யூஷன் இருக்கு. பிகாஸ் there is no clear cut information which is given. ஏன் அப்படின்னா 9 யூனிட்ஸ் கொடுத்து 10th யூனிட் வந்து அப்ளிகேஷன் பேஸ்ட் யூனிட்னு கொடுக்கும் பொழுது நமக்கு சிலபஸ் பேஸ்டா தான் வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் நீங்க அவுட் சைடு படிச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி லெவலுக்கு என்ன புக்கோ அந்த புக்கையும் பார்த்துக்கோங்க. ஓகே, now I'm getting back. என்ன சொல்ல போறாருன்னா, he is going to speak about the vegetation which he could recall. பேர்டா இருக்கும் பொழுது என்ன வெஜிடேஷன் பார்த்தாரு அப்படின்னு சொல்றாரு. ஒயிட் ஹேவ்தார்ன், ஒயிட் கலர் ஷ்ரப் அப்படின்னா குட்டச்செடிகள், புதர்கள், புதராக மண்டி கிடக்கக்கூடிய ஒரு புதர், அதுக்கு பேரு ஹேவ்தார்ன். அந்த ஹேவ்தார்ன்ல வெள்ளை கலர்ல பூக்கள் பூக்கும். அடுத்தது பாஸ்டரல் எக்லண்டைன். பாஸ்டரல்னா கண்ட்ரி சைட்ல வளரக்கூடிய எக்லண்டைன். எக்லண்டைன் அப்படின்னா it's actually a kind of rose. It's called the Eurasian rose. I could see the Eurasian rose. அதுக்கப்புறம் fast fading violet. காலையில் பூத்து மாலையில் மடியக்கூடிய 5 petal flower called violet which covers in the leaves. அப்படியே அழகா இருக்கு. And he is also able to see the coming musk rose. Musk rose அப்படிங்கறத he is personifying musk rose as muskna, sweet smelling rose, as the eldest child of mid May. Mid May அப்படின்னா மே மாசம் நடுவுல முதலாக பூக்கக்கூடிய அந்த வாசனை மிகுந்த அந்த ரோஜா செடி இருக்குல்ல, அதையும் என்னால பார்க்க முடியுது. So he is telling us what is the month of the year. எந்த மந்த்ல வந்து இவரு அந்த பறவையா பறந்தாரு? May month. So he is personifying this flower as the eldest child of the season called May season. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is able to describe the movements of the flies during the spring season. Spring seasonல பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் எல்லாம் என்ன பண்ணும்,
இந்த மரம் செடிகள்ல இருக்கக்கூடிய பூக்கள், அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய ஹனிய வந்து என்ன பண்ணும்? உறிந்து எடுப்பதற்காக ரீங்காரம் இட்டு கொண்டு இருக்கும். சோ ஐ குட் ஹியர் இட். அந்த சவுண்ட வச்சு என்ன நடக்குதுன்னு என்னால கெஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறாரு. So the last two lines, particularly the last line, the murmurous haunt of flies on summer eves, is a beautiful example of onomatopoeia. Onomatopoeia, words that stand for the sound. Okay. Summer eve. Eve-na ஒரு ட்ரீ. சம்மர்ல மட்டுமே பூத்து குலுங்கக்கூடிய ஒரு ட்ரீ. அதுல there is a murmuring sound of the flies. பறவைகள் என்ன பண்ணுது? போய் தொல்லை பண்ணுது அந்த பூக்களை. ஓகே. பூக்கள் பூக்கும் தருணம் ஆறு உயிரே அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வரும். அந்த சாங் அப்படியே பேக்ரவுண்ட்ல ஓட்டி விட்டுக்கோங்க. ஓகே. அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர ரொமான்டிக்கா இவரு அந்த போயத்துல நேச்சரை டிஸ்கிரைப் பண்றாரு. Did you understand this stanza, teachers? Now, as he flies, he also comes to some kind of consciousness. Light அப்படியே unconscious உள்ள போயிட்டு லைட்டா கான்சியஸ்க்கு வந்து he is able to hear the bird again. இப்ப பேர்டு கூட பறந்துகிட்டு இருந்தாரு. அப்படியே பறந்துகிட்டு இருந்தவரு திருப்பி அந்த ஸ்பிரிட் எங்க வந்துருச்சு? ஜான் கேட்ஸ் அந்த பாடிக்குள்ள வந்தோடனே என்ன சொல்றாரு? Darkling, I listen to you. He is addressing the nightingale as darkling. Why darkling அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். Was it a dark colored bird அப்படின்னா it need not be a dark colored bird, but he saw the bird only in the darkness. அதனால அதுக்கு அவருடைய பிரமையில அது வந்து ஒரு dark bird. So he calls it as darkling. Are you there, teachers? Did you understand that? Darkling, I listen to your voice. For many a times என்ன சொல்றாரு? உன் வாய்ஸை கேட்டேன், கேட்கறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா many a times I have been half in love with easeful death. உன் வாய்ஸை கேட்கறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? I was in love with death. செத்து போயிடலாம் அப்படிங்கிற வேட்கையோடு இருந்தேன். ஏன் அப்படின்னா I was not happy in the world, so I decided to die. Why death அப்படிங்கிற death was something welcoming to me. எனக்கு அது ஒரு வெல்கமிங் நோட்டா இருந்தது. செத்தா பேசாம இந்த நாசமா போன உலகத்துல இருந்து நான் வெளியில போயிடலாம், இந்த மாதிரி ஒரு கஷ்டமான உலகத்துல இருந்து நான் தப்பிச்சு போயிடலாம். So he considers death to be easeful death. Did you understand that, teachers? Easeful death. Can a death be easeful அப்படின்னு கேட்டீங்கன்னா cannot be easeful, but for him it is easeful. It's a means of escape. What is a means of escape for John Keats? Death. Death was something running away from pain, but actually death is a painful process. He was ready to undergo the pain, but not the pain in the world. So there is something called juxtaposition. In the concept, it's called a figure of device, a poetic device called juxtaposition. Okay, he juxtaposes. Okay, he juxtaposes pain of death and pain of living. Pain of living was more painful than the pain of death. சாகிற வழி அப்படிங்கிறது பெரிய வழி கிடையாது சார். இந்த மோசமான உலகில வாழ்றதுங்கிறது இருக்குல்ல, அந்த பெயினை கட்டிலும் அந்த சாவுக்கான பெயின் வந்து பரவாயில்லை அப்படிங்கிறார். Look at the frustration in which he was. Did you understand that, teachers? And this is a continuation of the same stanza. என்ன சொல்றாரு அப்படின்னா, many a times I called him. Who is this him னு கேட்பாங்க அந்த லைனை கொடுத்து. Many a times I called death by many soft names in many amused rhyme. அப்படின்னா I wrote many poetry to death and I invited him to come and take me into the world of spirit. என்னை வந்து அந்த வேர்ல்ட் ஆஃப் ஸ்பிரிட்டுக்குள்ளார நீ எடுத்துட்டு போயிரு அப்படின்னு நான் என்ன பண்ணேன்? கவிதை மூலியமா I was trying to cajole death.
I was trying to please death. I was trying to please death. அப்படின்னு சொல்றாரு. Now more than ever seems it rich to die. உன்னுடைய வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் look at the way he is celebrating the voice of the bird. Now அப்படிங்கும்போது after listening to your voice, okay, I feel that it is rich to die. Okay, that it ever seems it rich. Okay, it seems rich னு போட்டுக்கணும். It seems it rich to die, to seize upon midnight with no pain. அவர் என்ன சொல்றாரு? செத்தா பெயின்ல இருந்து நான் எஸ்கேப் ஆயிரலாம். Okay, while thou art pouring forth thy soul abroad in such an ecstasy. உன்ன மாதிரி நானும் ஒரு ஸ்பிரிட்டா மாதிரி, ஒருவேளை he is a Christian, but he must be thinking in terms of the pagan faith. Non-Christian believers, they believe that after this death, they may enter into another form. இந்த form வந்து ரொம்ப virtuous life ஆ இருந்தீங்கன்னா, there is no getting back to the sixth sense. And you will be straightly transferred into heaven. ஒருவேளை ரொம்ப virtuous life ஆ இல்லைன்னா என்ன ஆவீங்க? ஃபிஃப்த் சென்ஸ் உள்ள ஒரு பீயிங்கா பிறப்பீங்க, ஃபோர்த் சென்ஸ் உள்ள பீயிங்கா பிறப்பீங்க, தேர்ட் சென்ஸ் உள்ள பீயிங்கா பிறப்பீங்க, இல்ல செகண்ட் சென்ஸ் உள்ள பீயிங்கா பிறப்பீங்க, இல்ல ஒரு சென்ஸ் உள்ள பீயிங்கா பிறப்பீங்க, இல்லைன்னா ஹெல்லுக்கு போயிடுவீங்க. It's called the cycle of rebirth. And he wants to be born as a nightingale so that he could enjoy with the bird which was singing ecstatically na jubilantly, ரொம்ப மகிழ்ச்சியின் உச்சத்துல அழகா பாட்டு பாடிட்டு இருக்கே, ஒன்ன மாதிரி நானும் வந்து பாட்டு பாடுவேன். Are you there, teachers? Did you understand? அப்ப என்ன சொல்றாரு? நானும் இறந்து உன்னை போல ஆகணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னால இன்னும் சாவு எனக்கு வரல. அதான் லாஸ்ட் 2 லைன். Still would thou sing. Yeah, I am still alive. I have not died. You are singing there, and I in vain listen to your song. I listen to your song. And he is imagining why the nightingale is singing. எதுக்காக அந்த நைட்டிங்கேல் பாடுது அப்படின்னு இவரே கெஸ் பண்றாரு. Why the nightingale sings அப்படின்னா, it must be mourning the dead people, the simple people who died in the hands of tyrants. Ordinary people, many people were killed by tyranny. Many people were killed by, many innocent people were killed in the name of French Revolution. Not only the aristocrats, ordinary men and women were killed. அந்த மனிதர்கள் எல்லாம் புதைக்கப்பட்டார்கள். அவர்களுக்காக இந்த நைட்டிங்கேல் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒருவேளை நீ அவங்களுக்காக பாடுறியோ இந்த பாட்டை? And where are they? They are covered in sod அப்படிங்கிறார். Covered in sod அப்படின்னா the green grass. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா, I'm reminded of another poem by William Wordsworth. You remember a poem which William Wordsworth wrote, Solitary Reaper? Behold her single in the field, yon solitary highland lass, reaping and singing to herself. அப்படின்னு சொல்லிட்டு, what is the song that she was singing? Maybe she was singing about ancestors who have died and got buried. ஆனா அந்த வாய்ஸ் ரொம்ப பிளீசிங்கா இருந்தது. ஆனா அந்த நோட் வந்து கொஞ்சம் மெலன்காலிக் ஸ்ட்ரெயின் இருந்தது. அப்ப இவருமே பார்க்கும்போது இனிஷியலா அந்த நைட்டிங்கேலுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்டாட்டிக்கா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா பின்னாடி அந்த எக்ஸ்டசிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அவரை மாதிரியே, யார மாதிரியே, ஜான் கீட்ஸ் மாதிரியே அதுவும் கொஞ்சம் மெலன்காலிக் ஸ்ட்ரெயினோட இருக்கிற மாதிரி இவரு ஃபீல் பண்றாரு. Did you understand that, teachers? Is the concept clear? Yes, sir. Okay. அடுத்தது, I think we will break here and restart. If you don't understand, you can ask me. ஏதாவது புரியா